Hello friends, the Bell Tamil இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலயே பெல் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நாம இந்த டியூட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னா 500 வாட் இன்வெர்ட்டர் ரெடி பண்ண போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைமா நாம ஐசி வச்சு ரெடி பண்ண போறோம். இதுல வந்து நல்ல பவர் எஃபிஷியன்சி இருக்கும். அது மட்டும் இல்லாத குட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். IRF Z44 MOSFET 2 TL494 IC 1 220 ohm ரெஜிஸ்டர் 2 2.2 kilo ohm ரெஜிஸ்டர் 2 இது கூடவே நமக்கு ஈச்சிங் பிளேட் தேவைப்படுது. மாஸ்பெட் வந்து நம்ம ஈச்சிங் பிளேட்ல ஃபிட் பண்ணும்போது ஈச்சிங் பிளேட்ல மாஸ்பெட் வந்து கான்டாக்ட் ஆகக்கூடாது. அதனால நம்ம இது போல பேப்பர் வச்சிருக்கோம். 63 வோல்ட் 4.7 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் ஒன்று, ஐசி ஃபிட் பண்ண ஃபீமேல் ஜாக், ஐசி வந்து ஃபீமேல் ஜாக்கில் ஃபிட் பண்ணிப்போம். TL494 இந்த ஐசியோடைய டயக்ராம் அதில்லாத எத்தனை பின்னுக்கு எந்தெந்த நம்பர்ன்றது உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். அதுபோல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஐசியில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய லெஃப்ட் சைட்லேருந்து 1 2 3 கவுண்ட் டவுன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டெக்ஸ்டில் போட்டு காமிச்சிருக்கேன். 1 2 3லேருந்து கவுண்ட் பண்ணிங்களா 8 பின்னு வரும் ஒரு சைடுக்கு. TL494 இந்த ஐசியில் எந்தெந்த பின்னில் எப்படி சால்டரிங் பண்ணணுன்னு பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னு, ரெண்டாவது பின்னு, 13வது பின்னு, 14வது பின்னு, 15வது பின்னு, இது 4 பின்னுலையும் ஒரு ஜம்பர் போட்டுப்போம். மறுபடியும் சொல்கிறேன்னா 2 13 14 15 இது 4 பின்னாலையும் ஒரு ஜம்பர் போட்டுப்போம். இதுக்கு நான் ரெஜிஸ்டருடைய கம்பி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஜம்பர் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னு 8 11 12 இது 3 பின்னுக்கும் ஒரு ஜம்பர் போட்டுப்போம். வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் 8 11 12 இது 3 பின்னுக்கும் ஜம்பர் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததான் நாம் 1வது பின்னு, 4வது பின்னு, 7வது பின்னு, 16வது பின்னு இது 4 பின்னுக்கும் ஒரு ஜம்பர் போட்டுப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. வீடியோவில் டெக்ஸ்ட் இருக்குது, அதனால் நீங்கள் மைனூட்டாக பார்த்து சால்டரிங் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 4 7 16 இதுக்கு இது போல் நான் ஜம்பர் போட்டிருக்கேன். இப்போ போகிற ஜம்பர் பார்த்தீங்கன்னா 1வது பின்னிலிருந்து 16வது பின்னுக்கு
இந்த ஜம்பர் போடுறோம். இப்போ நாம் 1 4 7 16 இது எல்லா பின்னுக்கும் ஜம்பர் போட்டு முடிச்சிட்டோம். இதில் நாம் எப்படிலாம் ஜம்பர் போட்டிருக்கணுன்றது ஒரு ரொட்டேஷன்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக நாம் கெப்பாசிட்டர் சால்டரிங் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பின் 4 பின் 5 கெப்பாசிட்டியுடைய நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 4வது பின்னல் வரணும், பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா 5வது பின்னல் வரணும். இது போல் நம்ம சால்டரிங் பண்ணிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 63 வோல்ட்டு 4.7 மைக்ரோஃபேரட் இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகாது. இது பார்த்திங்கன்னா 500 வாட்டுக்கான இன்வெர்டர் சர்க்யூட். அடுத்ததாக நாம் பின்னு 6லிருந்து 7க்கு 2.2 கிலோ ஓம் ரெஜிஸ்டரை சால்டரிங் பண்ணிப்போம். ரெஜிஸ்டரை நாம் சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக நாம் பின்னு 9வது பின்னு 10வது பின்னு இது 2 பின்னுலையும் தனித்தனியாக 220 ஓம் ரெஜிஸ்டரை சால்டரிங் பண்ணிப்போம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வாட்டோ இல்லை 10 வாட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஐசியில் இவ்வளோ தான் மொத்தமாக நமக்கு சால்டரிங் பண்ண வேண்டியது. அடுத்ததாக நாம் ஈச்சிங் பிளேட் எடுத்து மாஸ்பேட்டை ஃபிட் பண்ணிப்போம். மாஸ்பேட்டை ஃபிட் பண்ணும்போது ஈச்சிங் பிளேட்டில் டச் ஆகக்கூடாது. நீங்கள் இதுக்கு ஈச்சிங் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகாது, ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் ஈச்சிங் பிளேட்டுக்கும் மாஸ்பேட்டுக்கும் கான்டாக்ட் ஆகாத போல் இது போல் நம்ம ஹீட்டிங் பேப்பர் யூஸ் பண்ணி மாஸ்பேட்டை ஃபிட் பண்ணிப்போம். மாஸ்பேட்டோடைய 3வது லீடு இது 2த்துக்கும் ஒரு பிளாக் கலர் ஒயரை ஜம்பர் போட்டுப்போம். இது பார்த்திங்கன்னா 2 மாஸ்பேட்டோடைய 3வது லீடும் ஒன்றா கனெக்ட் ஆகிற போல் ஒரு ஜம்பர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 மாஸ்பேட்டோடைய ஃபஸ்ட் லீட்லேயும் இது போல் நம்ம ஐசிலேருந்து சால்டரிங் பண்ணி வச்சுருக்க 220 ஓம் ரெஜிஸ்டரை ஒவ்வொரு லீட்லேயும் ஒவ்வொரு ரெஜிஸ்டரை சால்டரிங் பண்ணிப்போம். இது 2ம் பார்த்தீங்கன்னா மாஸ்பேட்டுடைய ஃபஸ்ட் லீடு. சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததான் நாம் இந்த ப்ளூ கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா ஐசியுடைய ஃபஸ்ட்டு லீடிலிருந்து மாஸ்பேட்டுக்கு நாம் சால்டரிங் பண்ணியிருக்க பிளாக் ஒயரில் எடுத்துகிட்டு போய் சால்டரிங் பண்ணிப்போம். இதுபோல் நீங்களும் சால்டரிங் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாஸ்பேட்டோடைய சென்ட்ரல் லீடில் இருந்து நம்ம 2 ஒயர் சால்டரிங் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐசியோடைய 8வது பின்னிலிருந்து இந்த ஒயிட் கலர் ஒயரை சால்டரிங் பண்ணி எடுத்துப்போம்.
எடுத்துப்போம். MOSFET உடைய மூணாவது லீடிலிருந்து நாம் இதுக்கு வந்து இன்புட் வோல்ட் வந்து 12 வோல்ட் தரணும். அதிலிருந்து நாம் நெகட்டிவ் லைனை சால்டரிங் பண்ணி எடுத்துப்போம். MOSFETலேருந்து வர இந்த பிளாக் ஒயர் இது வந்து இதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் தர லைன். MOSFET உடைய சென்டரில் இருக்க 2 க்ரீன் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் தர போகிறோம். நம்ம சர்க்யூட் மொத்தமாக முடிஞ்சது. நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் கொடுத்துருவோம். இதுக்கு நாம் 12012 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். 10 ஆம்பியர் யூஸ் பண்ணால் தான் நாம் டிவி முதல் கொண்டு ரன் பண்ணிக்க முடியும். MOSFET சென்ட்ரல் லீடில் இருக்க 2 க்ரீன் கலர் ஒயரையும் டிரான்ஸ்ஃபார்மருடைய 12012 ஒவ்வொரு ஒயரை சால்டரிங் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஒயர் வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபஸ்ட்டு லீடில் சால்டரிங் பண்ணிப்போம். அடுத்ததாக ஒயிட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா ஐசியிலேருந்து 8வது பின்னிலேருந்து நம்ம சால்டரிங் பண்ணி வச்சுருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்ட்ரல் லீடு நமக்கு வந்து பாசிட்டிவ் லைன் தரப்போகிறோம் இன்புட்டாக. அதில் வந்து நம்ம சால்டரிங் பண்ணிப்போம். அடுத்ததாக இன்னொரு MOSFET இருக்க க்ரீன் கலர் ஒயர் வந்து 12 இதில் சால்டரிங் பண்ணிப்போம். அவ்வளோதான், நம்ம மொத்தமாக சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம இதுக்கு பவர் சப்ளையை கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ வேணும்னா இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பிளாக் கலர் ஒயர் நமக்கு நெகட்டிவ் சார்ஜ். இதுக்கு வந்து நம்ம 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் நம்ம இன்புட்டாக அதுக்கு தரலாம். இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து 9 வாட் எல்இடி லைட்டை யூஸ் பண்ணி காட்டுறேன். இது எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது. நிறைய பேர் வந்து டிசி லைட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம டைரெக்டாக பவர் சப்ளையில் கொடுத்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டிடுறேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய அவுட்புட்டில் வந்து லைட்டுடைய 2 ஒயரையும் சால்டரிங் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம பேட்டரியுடைய இன்புட் லைன் கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி 220 வோல்ட்டிலேருந்து 240 வோல்ட் அபோவ் நமக்கு வரும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக நமக்கு இதுக்கு பாசிட்டிவ் வோல்ட்டு கொடுத்துருவோம். இன்புட் வோல்ட்டாக நமக்கு இதுக்கு 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் தரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 500 வாட்டுக்கு ஓரண்டான இன்வெர்டர் சர்க்யூட். இது நீங்கள் பிசி பில்டு பண்ணிங்கன்னா நீங்கள் டிவி, ஃப்ரிட்ஜு, ஃபேன் எல்லாமே இதில் ரன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் வீடியோங்களுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.